வெல்கம் டு நெக்ஸ்ட் ஜீனியஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஒய் ஜாவா இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சிஸ்டமில் அதாவது ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேரில் நமக்கு ஓஎஸ் இருக்குமா? ஸோ இந்த ஓஎஸில் நம்ம ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஜேடிகே அப்படின்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். ஸோ ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணும்போது இதில் ஜேஆர்இ என்னென்னா இருக்கும். ஜேஆர்இ அண்ட் ஜேஆர்இக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஜேவிஎம் இருக்கும். ஜேஆர்இ அப்படின்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஜேவிஎம் அப்படின்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஜேஆர்இயில் நம்மளோட ஜாவாவோட லைப்ரரிஸ் எல்லாம் என்னென்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஜேவிஎம்மில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கோட் ஜேவிஎம்மில் தான் ரன் ஆகும். பட் ஜேவிஎம் நம்மளோட கோடை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்காது ஜாவா கோடை. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஜாவா கோட் தட் இஸ் .java எக்ஸ்டென்ஷன் இருக்க நம்மளோட ஜாவா கோடை ஜாவாசி கம்பைலர் யூஸ் பண்ணி பைட் கோடாக என்னென்னா நம்ம கன்வெர்ட் பண்ணோம். பைட் கோடை எப்படி சேவ் ஆகிருக்கும்? .class எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஸோ அந்த பைட் கோடை தான் நம்ம ஜேவிஎம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஜேவிஎம் என்ன பண்ணும் அப்படின்னா மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணும். இந்த பைட் கோடை மிஷின் கோடாக கன்வெர்ட் பண்ணி அது இந்த ஓஎஸ் கோடை நமக்கு இன்ட்ராக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஜாவா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இல்லையா? ஸோ நமக்கு நிறையா கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபைல்ஸில் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ எந்த ஃபைல் ஃபஸ்ட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஜேவிஎம் தான் டிசைட் பண்ணும். அந்த எந்த கிளாஸ் அது ரன் பண்ணும் அப்படின்னா எந்த கிளாஸில் மெயின் மெத்தட் ப்ரெசென்ட்டாக இருக்கோ அந்த கிளாஸை தான் ஃபர்ஸ்ட் என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணும் ஜேவிஎம். ரீகால் பண்ணுற அந்த ஆர்டரை ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவா கோட ஜாவாசி கம்பைலர் யூஸ் பண்ணி பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த பைட் கோட் நம்ம ஜேவிஎம் ரன் பண்ணி நமக்கு மிஷின் கோடை தரும். அந்த மிஷின் கோட் யூஸ் பண்ணி அது ஓஎஸ் கோடை கம்யூனிகேட் பண்ணி நமக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஏன் ஜாவா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சி கோட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ சி கோட்னால் எப்படி இருக்கும்? லைக் இன்ட் மெயின். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சென்டென்சஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சி கோட் நம்ம என்ன சொல்லுவோம்? சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த சோர்ஸ் கோடை நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு .exe ஃபைலாக கிடைக்கும், விச் இஸ் மிஷின் கோட். ஓகேவா? இந்த மிஷின் கோட் நமக்கு இப்போ விண்டோஸ் இருக்குது, 10 லினக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் என்னென்னா மேக் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் என்னென்னா இருக்குது. இப்போது இந்த EXE ஃபைலில் நம்ம விண்டோஸில் இதை கம்பைல் பண்ணி இந்த EXE ஃபைல் நமக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னா இதில் சிஸ்டம் கால்ஸ் விண்டோஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுற சிஸ்டம் கால்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை கொண்டு போய் நம்மளால் லினக்ஸ்லேயோ இல்லை மேக்லேயோ நம்மளால் ரன் பண்ண முடியாது. அதே மாதிரி லினக்ஸில் நம்ம கம்பைல் பண்ண அந்த கோடை நம்மளால் விண்டோஸ் கூட கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ண முடியாது. விண்டோஸில் அதை நம்மளால் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் அதில் சிஸ்டம் கால்ஸ் ஃபார் லினக்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஓஎஸில் நம்ம கம்பைல் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம அதை ரன் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இதை பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஜாவாவை பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறோம் பிகாஸ் ஆஃப் ஜேவிஎம் அண்ட் பைட் கோட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு விண்டோஸ் இருக்குது, லினக்ஸ் இருக்குது அண்ட் மேக் இருக்குது. ஓகே? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஓஎஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும்? ஜாவா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஜாவாசி கம்பைலர் மூலமாக பைட் கோடாக நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். பட் நம்ம இப்போ ஒரு ஓஎஸ்க்கும் நம்ம ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு ஜேவிஎம் வருமா? ஸோ அந்த ஜேவிஎம் நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணும் போதே நமக்கு கேட்கும் இல்லையா? ஃபார் விண்டோஸா இல்லை லினக்ஸா இல்லை மேக்கா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்டு நம்ம அந்தந்த ஓஎஸ்க்கு தகுந்த மாதிரி தானே நம்ம ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போது நம்ம விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுற ஜேவிஎம்மில் விண்டோஸ் கோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் அதே மாதிரி ஜேவிஎம் ஃபார் லினக்ஸுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணோன்னா நமக்கு லினக்ஸ் கோட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் மேக்குக்கும்.
ஸோ ஜேவிஎம் வந்து அப்போனா என்னென்னா பிளாட்ஃபார்ம் டிபெண்டன்ட். ஸோ அது வந்து இப்போ விண்டோஸில் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஜேவிஎம்னால் லினக்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ஜேவிஎம் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பட் ஜாவா வந்து என்னென்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிகாஸ் இப்போ ஜாவா வந்து நம்ம கம்பைல் பண்ணி பைட் கோட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இந்த பைட் கோடை நம்ம இந்த விண்டோஸில் இருக்க ஜேவிஎம் கோடையும் நம்மளால் ரன் பண்ண முடியும். இது ரன் பண்ணி நமக்கு மிஷின் கோட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மிஷின் கோட் மூலமாக அது வந்து ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். லைக் நம்ம வந்து சி கோடில் பார்த்தோம் இல்லையா, டேரெக்டாக ஒரு இஎக்ஸி ஃபைல் வந்து மிஷின் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த மிஷின் கோட் மூலமாக தான் அது வந்து ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். பட் இங்கே என்ன ஆகும்னா, நம்ம ஜாவா வந்து பைட் கோடாக மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த பைட் கோட் யூஸ் பண்ணி நம்ம ஜேவிஎம்மில் ரன் பண்ணுறோம். ஜேவிஎம் மிஷின் கோடை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மிஷின் கோட் மூலமாக அது வந்து ஓஎஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இதே பைட் கோடை நம்ம இந்த ஜேவிஎம்லையும் கூடயும் நம்ம வந்து ரன் பண்ணி இதில் ஒரு மிஷின் கோடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மிஷின் கோடை மூலமாக லினக்ஸில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் அந்த மிஷின் கோடில் தான் சிஸ்டம் கால்ஸ் ஃபார் தி லினக்ஸ் விண்டோஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் பைட் கோட் ஜாவா வந்து என்னென்னா பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் எந்த சிஸ்டமில் வேணாலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஓரான்னு சொல்லுவோம். ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஓரான். ஸோ இதனால தான் நம்ம ஜாவாவை வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு சொல்கிறோம். வேறஸ் ஜேவிஎம் வந்து என்ன, பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.